இப்போ மியூசிக்கை பற்றி நம்ம தெளிவாக இன்னைக்கு சபை தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே பாருங்க, 5வது 5 போட்டிருக்கு, 17வது பக்கம். இசை எப்பொழுதும் தேவனை ஆராதிப்பதில் ஒரு முக்கியமான பங்கினை வகித்துள்ளது. ஆனால் சாத்தானும் இசையை பயன்படுத்தினான். மேலும் தன் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு சாத்தான் மிகவும் பயனுள்ள ஆயுதமாக இசையை பயன்படுத்துகிறான் என்பது உண்மை. சாத்தான் அல்லது தூதன் விழுவதற்கு முன்பு லூசிபர் ஒரு பிரதான இசைக்கலைஞனாக இருந்தான். எசேக்கியேல் 28:13 நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் நாகசுரங்கள் உன்னிடத்தில். ஆமாம், அதனால தான் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க எல்லாம் இன்பில்டட், அவனுக்குள்ள இன்பில்டட். அவன் அப்படியே விங்ஸை விரிச்சான்னா நம்ம பெரிய மியூசிக் கேட்குமா. அதை நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது, டிஸ்கிரைப் பண்ண முடியாது. பைபிளில் சொல்லியிருக்கு, உன் மேள வாத்தியங்கள் உன் நாகசுரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அப்போ லூசிபர் மியூசிக்கில் பெரிய ஆள். ஆண்டவர் அவனுக்கு அந்த கிஃப்டை கொடுத்திருந்தாரு. இந்த வரத்தை தேவனுடைய நாமத்து மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும், அதுதான் ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்த போது, பெருமை வந்த போது, சொல்லுங்க. அதனால இந்த வொர்ஷிப் மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்களுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாடுறீங்கன்னா மண்டை கொஞ்சம் கனமாகும். என்ன பாக்குறீங்க? ஐயோ, உங்களை மாதிரி பாட ஆள் இல்லைன்னா அடுத்த டைம் அவன் தலைகளாக தான் நடந்து வருவான். இருக்கிறீங்களா இல்லையா? நமக்குள்ள அந்த பெருமை வரக்கூடாது. ஏன்னா எல்லாம் அவர் கொடுத்த கிருபை. சொல்லுங்க, அவர் கொடுத்த. பாட்டு எழுதுறது அவர் கொடுத்ததுங்க. யாக்கோபுல ஒரு வசனம் இருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அவர் கொடுக்காமல் ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நம்ம பாட்டில் எப்படி தெரியுமா, ஆரம்பத்தில் அப்படியே வருவான். இந்த சவுல் அப்படி தானே. சவுல் எப்படி வந்தான்? ஐயோ, என்ன நானா ராஜா? நோ 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 நோ, எங்க குடும்பம் ரொம்ப சின்னது, மனாசே கோத்திரம், அதுலயும் எங்க குடும்பம் சின்னது, நான் ஒத்து வராது, நான் எம் நாட் வர்தி, தகுதி இல்லைன்னா ராஜாவை கொஞ்சம் பலப்பட்ட அப்புறம் அப்படின்றான். இது இந்த தமிழ் மக்களுக்கு நிறையவே இருக்கு. அதான் நான் சொல்லுவேன், வெட்டி பந்தா விடுறதுல நம்மளை அடிக்க ஆளே கிடையாது. அமைதியா இருக்கிறதுலயே புரிஞ்சுட்டேன் நான். சரியா? அவன் ஆண்டவருக்கு முன்னால் என்ன பந்தா இருக்கு. மோசே சொல்ற, தேவா நாங்கள் எதனால் விசேஷமானவர்கள், நீங்க எங்களோட இருக்கிறதுனால தான். ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நீ ஹீரோ தான், இல்லைன்னா ஜீரோ. அதனால அவர் கொடுத்த கிருபை, அவர் கொடுத்த தாளந்து, அதுல பெருமை பாரு. அதான் பவுல் சொல்றார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த அல்லாமல் நான் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை. அந்த நினைவோடு இருந்தோம்னா தப்பிச்சோம். பெருமை வந்துச்சு, உனக்குள்ள லூசிபர் ஆவி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென் ஆமென். நான் பாஸ்டர் அப்படின்னு நெஞ்ச நிமித்தம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீ அவுட்டு. ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரும் போதகருமாகி இருக்கிற நானே உங்க பாதங்களை கழுவுறேன். நான் ஊழியம் கொள்ள வராமல் செய்ய வந்தேன். ஆனா எங்க ஊர்லலாம் பேக் தூக்குறதுக்கு ஒரு ஆள், பைபிள் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள். ஆமா, எம்மன்ல இருக்கக்கூட நம்ம மாதிரியா இருக்கணும். நம்முடைய குரு இயேசு, நம்முடைய குரு லூசிபர் அல்ல. ஆமா, நம்முடைய குரு இயேசு மரண பரிந்தம் தன்னை தாழ்த்தினார். உங்களை கர்த்தர் எப்படி உயர்த்தினாலும் உங்களுக்குள்ள மனத்தாழ்மையோடு அவரை பின்பற்றினா நீங்க பாதுகாக்கப்படுவீர்கள். என்னுடைய அனுபவத்தில் விபச்சார பாவத்தில் விழுந்தவனை விட பெருமையில் விழுந்தவன் தான் நிறையா. ஆமென். ஸோ அதனால கவனிங்க, இந்த லூசிபருக்குள்ள என்ன வந்தது? பெருமை. அதோடு மட்டும் இல்லை, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அதாவது லூசிபருக்கு முதல்ல என்ன தாட்டு தெரியுமா வந்துச்சு? என்ன தாட்டு தெரியுமா? 24 மணி நேரமும் நான் இவரை துதிச்சுட்டே இருக்கிறோமே, ஆராதிக்கிறோம், நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தன், எல்லாம் இவர் பாட்டு ஜாலியா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு ஆராதனையில். இவனுக்கு தாட்டு, இவரை நம்ம துதிக்கிற மாதிரி நம்மள 4 பேர் துதிச்சா நல்லா இருக்குமே. இருக்கிறீங்களா இல்லையா? அந்த ஆசை நமக்குள்ள வருதா இல்லையா? உண்மையை சொல்லணும். பாஸ்டர் கூப்பிட்டு, இவர் இல்லைனா
எங்க சபையில் ஆராதனையே இருக்காது அப்படின்னா அப்பதான் நமக்கு இவர் இல்லைன்னா சபை இல்லைங்க அப்படின்னா அப்படி தெரியணும். அது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், நீ இல்லைன்னா இன்னும் சபை நல்லா இருக்கும். ஆமென். யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சபை கர்த்தருடையது நடக்கும். அந்த தாட் நமக்குள்ள வரவே கூடாது. நிறைய பேர் சொல்லுவான், நான் மட்டும் இல்லைன்னா சபை உளுந்துரும். நீ போனீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். சரி, ஓகே. லூசிஃபருடைய ஆவி வரும் அப்பப்போ, சரியா? அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும். சரி, இந்த லூசிஃபர் இவ்வளவு கிருபைகள் வரங்களை ஆண்டவர் வைத்திருந்தார். ஆனால் ஆண்டவர் அவன் பாவம் செய்த பொழுது அவனை கீழே தள்ளினார். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு பெரிய நல்ல குணம் என்னன்னா, கீழே தள்ளும் போது அவங்கிட்ட இருந்து ஒன்றும் வாங்க மாட்டார், பிடுங்க மாட்டார். கொடுத்ததை வசனம் இருக்கா, தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் உன்னை கொடுத்துட்டான்னு வாங்க மாட்டார். அதனால தான் நீங்க ஐயோ தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு ஆனா பாவத்தில் இருக்காரு, ஏன்னா அவர் வாங்கல. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் இவரிடத்தில் இல்லை என்றால் இப்படி பாடல் எழுதுவாரா? பாட்டு எழுதுனா நீ பரிசுத்தவான் அல்ல. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? நீ பாட்டு பாடினா பரிசுத்தவான் அல்ல. ஆமா, வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க ரொம்ப முக்கியம். வாழ்க்கை சரியில்லாதவனோட பாட்டெல்லாம் நான் பாடுறதே கிடையாது. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம், நம்ம வைராக்கியமாக இருக்கணும், ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கணும். சரி, இப்போ இந்த சாத்தான் லூசிஃபர் கவனிங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறான்னா, கவனிங்க, இன்னைக்கு இருக்கிற ஐரோப்பாவிலே நீங்கள் விரும்பி கேட்கிற அநேக பாடல்கள் ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக், கிறிஸ்தவ பாடல்கள் தான். ஹாரிஸ் ஜெயராஜுடைய டியூன், ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அது எனக்கு தெரியாது. என் கூட நம்ம உதவியா இருக்காங்கல்ல ஊழியத்தில், காரில் ப்ளே பண்ணி, அண்ணா இந்த பாட்டை கேளுங்க. கேட்டா, அண்ணா இது ரகுமானுடைய பாருங்க அந்த டியூன். ஒரு நாள் இந்த ஜோத்தம் இருக்கார்ல, இந்த சாக்ஸோஃபோன் வாசிப்பார்ல, பார்த்துருக்கீங்களா வீடியோவில்? எல்லா வீடியோலையும் சாக்ஸோஃபோன் ஜோத்தம். ஒரு நாள் சிங்கப்பூருக்கு கூட்டி போயிருந்தேன். அப்போது நானும் ஜோத்தமும் ஒரு ரூமில் உட்காந்துருந்தோம். ஜோத்தம் என்கிட்ட ஒரு பாட்டு காமிச்சார். அது சினிமா பாட்டு. யோ இது என்னையா எனக்கு காமிக்கிறீரு அப்படின்னு அந்த பாட்டு கேளுங்கண்ணேன்றான். கேட்டோன்னே அதை ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு ஒர்ஷிப் லீடர் பாடினதை காட்ட, இதை டே என்னடா அதே டியூன் போடு, எடுத்து போட்டாரு. நம்ம பிள்ளைகளுக்கு கவனிங்க. இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, கவனிங்க, இவன் என்ன சொல்கிறான்னா, யோ மியூசிக் ஆண்டவர் தான் உண்டாக்குனார். ஆமாம், சரிகமா 15 இல்லை ஏ ஷார் பி போட்டால் இவ்வளோ நோட்டு வருது, 12 நோட்டு, இதில் 7 நோட்டு, இவ்வளோ தானே, இதில் தானே அவரும் பண்ணுறாரு. ஆமாம், அந்த மியூசிக் தான் வரும் நமக்கும் அப்படின்னு இவருடைய ஆர்கியூமெண்ட். லிசன் கேர்ஃபுல்லி, இதுக்கு நான் தெளிவாக பதில் சொல்கிறேன். இப்போ இந்த உலகத்தில் 2 மியூசிக் இருக்கு. ஒன்று டிவைன் மியூசிக், இன்னொன்று சாட்டனிக் மியூசிக். தெய்வீக இசை இருக்கிறது, சாத்தானுடைய இசை இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. சபை இது தெரியாம தான் எங்கேயோ போயிட்டு இருக்கு. தெய்வீக இசை அப்படின்னா தேவன் கொடுக்கிற மியூசிக், தேவன் கொடுக்கிற ராகம், தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். நீங்க பாட்டு எழுதுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு டியூன் கொடுப்பார். என்ன ஜான்சன் பிரதர்? கர்த்தர் கொடுப்பார். எனக்கு அதான் பழைய பரிசுத்தவான்கள், சாரோல் நவரோஜி தெரியும்ல உங்களுக்கு, அவங்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவங்க சொல்றாங்க ஒரு சில பாடல்கள், இந்த பாடத்தில் காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தெரியுமா? பாடுங்க. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன், பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே.
இல்லை? இந்த பாட்டை பாடும்போதே நம்ம தேவனோட நெருக்கமாக உதவுதில்லை? அவங்க சொல்றாங்க, அவங்க எப்படி தெரியுமா பாட்டு எழுதுவாங்க? 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் தூதர்கள் பாடின சத்தத்தை நான் கேட்டேன்றாங்க. இந்த பாட்டெல்லாம் ஆண்டவர் எனக்கு டியூன் கொடுத்தார். அவங்க ஒரு மியூசிஷியன், அவங்க கிட்டாரிஸ்ட் அவங்க, ஆனா ஆண்டவர் கொடுத்தார். இதை இது எழுதி 60-70 வருஷம் ஆச்சு பிரதர். இன்னைக்கு பாடினா கூட என்னை இந்த பாடல் தேவனோடு இணைக்கிறது. ஐ கேன் ஃபீல் காட்ஸ் பிரசன்ஸ். நான் சொல்றேன், எக்ஸைட்மெண்ட் வேற, பிரசன்ஸ் ஆஃப் காட் வேற. எக்ஸைட்மெண்ட் வந்தா துள்ளுவான், குதிப்பான், சேரை உடைப்பான், பக்கத்தில் இருக்கிற தலையை உடைப்பான், ஏன்னா எக்ஸைட்மெண்ட் வந்துருச்சு. ஆனா தேவ பிரசன்னம் வந்தா என்னை உடைச்சிடும். நான் பாவி என்கிற உணர்வு எனக்கு என்னை இன்னும் பரிசுத்தமாக்கும் என்கிற ஏக்கம் வரும். தேவ பிரசன்னம் வந்தா இதுதான் நடக்கும். நான் எழுப்புதலின் சரித்திரங்களை வாசித்திருக்கிறேன். எழுப்புதல் அக்கினி விழும்போது அங்கே நடனமாடி யாரையும் பார்க்கல, அழுது பார்த்திருக்கிறேன். கதறுவார்கள், ஐயோ ஆண்டவரே என்னை இன்னும் மாற்றும், தேவையில்லாத பழக்கம் எல்லாம் என்னை விட்டு மாற்றும், உண்மை போல மாற்றும் என்ற கதறுதல் தான் எழுப்புதல் சரித்திரத்தில் இருந்துச்சு. ஸ்டெப்பு வச்சு டான்ஸ் ஆடல. என்னை தேவனோடு இன்னும் நெருக்கமாக நெருங்க வைக்கிறது தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. அப்போ சாட்டனிக் மியூசிக். இப்போ தூதன் சாத்தானானான். சொல்லுங்க எல்லாரும். தூதன், அவன் சாதாரண பிரதான தூதன், ரொம்ப விசேஷமா அவனை விசேஷமா ஆண்டவர் அவனை உருவாக்கி இருந்தார். ஆனால் அவன் தள்ளப்பட்ட உடனே he became a Satan. அப்ப அவனுக்குள் இருந்த மியூசிக் கரப்ட் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? சொல்லுங்க. அவன் சாத்தான் ஆயிட்டான். அவனுக்குள்ள இருக்கிற வரங்கள் கிருபைகள் எல்லாம் என்னாச்சு? கரப்ட் ஆயிடுச்சு. கரப்ஷன், அது கரை படிந்து விட்டது. இப்போ அந்த மியூசிக்கை வச்சுதான் இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் விழத்தள்ளுறான்.